நான் வெண்டைக்காய் பொரியல், வரகரிசி சாதத்துக்கு சாம்பார், கொஞ்சம் அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ணல. இந்த செட்டிநாடு டைப்பு சமையலுக்கு இந்த வடகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம வீட்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா இப்போ நிறைய கடைகள்லேயும் அது வந்து கிடைக்குது. இதையும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கூட வேணும்னு நான் நினைக்கிறதுனால கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். இதுலேயே சீரகம் எல்லாமே இருக்குது, வெந்தயம். அதில் வடகம் மட்டும் எப்போவுமே போட்டால் ரொம்ப டேஸ்ட். ஆனால் அதை காந்த மட்டும் விடக்கூடாது. இந்த மாதிரி பபிளாக கொஞ்சம் பட்டுன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த சமயத்துலேயே நம்ம வேறு என்ன அது கூட அடுத்தது சேர்க்கணுமோ அதை உடனே சேர்த்துடணும். இடித்த பூண்டு வச்சுருக்கேன், ஒரு முழு சால்ட் கலக்கிறேன். இது கூட நான் ப்ளைன் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். இவ்வளோ சேர்க்குறேன். அவ்வளோ ஸ்பெஷலி அந்த வழுவழுப்பு தான். அந்த வழுவழுப்பு கூட அந்த திருப்பி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா ஒரு சைட்லேயே தீஞ்சிரும். இப்படி திருப்பி விட்டுட்டே இருந்தால் தான் அந்த ஈரமும் எல்லா பக்கமும் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஏன்னா நம்ம தண்ணியை ஊற்ற போகிறது இல்லை. ஒரு 2-3 வெண்டைக்காய் எடுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த உள்ளே இருக்கிற விதை வெந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதை நம்ம நிறுத்தி